ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டாலும் பேலன்ஸ் மிஸ் ஆகாதீங்க. ஏன்னா இப்போது எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிறதுக்கான காரணம் நிறைய பேர் என்ன அது ஒரு கடமையாகவே சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. கடமைலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மேபி இந்த வீடியோவை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், அவங்களுக்கு அந்த விஷயம் புரியலாம். அதனால தான் நான் எல்லா வீடியோ ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதுக்கப்புறம் டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கிற விஷயம் சொல்கிறேன். தவிர நம்ம கேட்டவங்களுக்கு போர் அடிக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்ட்ராங்காக மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனம் அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவலி என்னுடைய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய 200 லைக்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் மறந்துடுறீங்க, அதுக்காக ஜஸ்ட் ரீமைண்டுக்காக சொன்னாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் 200 லைக்ஸ் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வந்தவங்களுக்கும் சின்ன ரிக்வெஸ்ட் இது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50 ஓகேங்களா. இது நிஃப்டி 50 மார்னிங் அப்டேட்டு. குளோபல் டேஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு மாறுதல் எதுவும் இல்லை. லைட்டாக ஃப்ளாட் ஓப்பன் தான் காமிக்குது. லிட்டில் எல்லாம் லைட்டாக ஒரு நெகட்டிவ் இஷ்யூ இருக்குது. ஒரு பெரிய ப்ளஸும் இல்லை, பெரிய மைனஸும் இல்லை, அது மாதிரி இருக்குது. நம்ம ஏஷியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஹாங்சங்கு, ஸ்ட்ரைட் டைம்ஸ், நிக்கே, தைவான் மார்க்கெட்டில் பார்த்தா நெகட்டிவ் இருக்குது. கோஸ்பி நெகட்டிவ், ஷாங்காய் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. மைனஸில் ஓப்பன் ஆகுது எல்லாம். நாஸ்டாக் யூஎஸ் மார்க் பண்ணுங்க, அது 1% நெகட்டிவ் இருக்குது. ஆனால் நம்ம எஸ்ஜெக்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. சரி, இதில் நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வியூ ஆகும் அப்படின்னு நம்ம இதில் ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கு நம்ம ஒரு ரேஞ்சில் ப்ரைஸ் அடங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தது, ஒரு வேளை மார்க்கெட் பாசிட்டிவாக ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஒரு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,340 அந்த லெவலில் டச் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா 17,340 அந்த லெவல் வரும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது நிஃப்டி 50ல். ஓகேங்களா. சரி, இங்கேருந்து ஒரு லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகுது. அதாவது இங்கேருந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து கீழே பாட்டம் லைன் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த சப்போர்ட் லைனும் இந்த பாட்டம் லைனும் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே 17,150 வரலும் ப்ரைஸ் பாட்டம் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எது இங்கேருந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னா கீழே லோயர் சைடுக்கு. அப்பர் சைடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 17,340 வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா. ப்ரைஸ் இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகி நிற்குது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஓகே பை ஆகும். டைரெக்டாக பை ஆச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த லெவலில் இங்கே ஸ்டாப் லாஸஸ்லாம் போட்டிருப்பாங்க, இந்த ஸ்டாப்பில் ஹிட் பண்ணிவிட்டு கீழே கன்சலேஷன் ஆகும். ஓகே. ஸோ ப்ரைஸ் பிஹேவியர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதா ஸ்லோவாக மூவ் ஆகுது அதுக்கப்புறம் டிபெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க, இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சூட்டபிள் ஆகுதோ டெலிகிராம் சேனல் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ரைம் டெலிகிராம் சேனல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய லிங்க்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். ஆனால் என்னென்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகாது. அதாவது டெய்லி இதுக்கு மேலே பணம் வாங்க, இதுக்கு கீழே வந்தால் இந்த நம்பர் வைஸில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, பை அபவ் சேல் பிலோ, டார்கெட் 1 டார்கெட் 2 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 100% யூஸ் ஆகுது. ஓகே, இது நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி தான் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து வெளியே வரதுக்காக வெயிட்டிங். ஏன்னா இந்த 38,800 சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2-3 நாளாக அதான் ஒர்க் ஆகிட்டும் இருக்குது. அந்த லெவல் தான் கண்டினியூவாக அந்த லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்குது. நேற்று கூட பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்தது, மேலே அப் மூவ் திரும்ப சப்போர்ட் எடுத்து அங்கே ட்ராவல் ஆகிட்டு இந்த லைன் கட் ஆகலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லைன் கட் ஆனால் என்னென்ன லெவல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 10 லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 39,600 லெவல் நீங்கள் மூவ் ஆகிறத பார்க்கலாம். அதாவது இந்த 10 லைன் கட் ஆன உடனே 39,600
அப்படியே ஸ்ட்ரெயிட்டாலாம் மூவ் ஆகுது. உடனே அப்படின்னு நினச்சிக்காது ஒரே கேண்டில் போய்ட்டு ரீச் ஆகிடும், ரெண்டே கேண்டில் போய்ட்டு ரீச் ஆகிடும் அப்படின்னு. மேபி இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை ப்ரைஸ் ஒரு புல் பேக் அகைன், அதாவது இந்த பிரேக் அவுட் கூட ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் அப்படியும் போகலாம். ஏன்னா ப்ரைஸ் எப்படி போகும் நம்ம கணிக்க முடியாது. எவ்வளோ தூரம் போகணும்னு இருந்தாலும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணலாமே தவிர, ப்ரைஸ் ஒரே கேண்டில் போகுமா, ரெண்டு கேண்டில் போகுமா, அரை மணி நேரத்தில் போகுமா, ஒரு மணி நேரத்தில் போகுமா, அதெல்லாம் நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட். ஓகே, அதே சமயத்தில் ப்ரைஸ் எங்கேருந்து கீழே லோயர் ஃபார்மேஷன் தான் கீழே சப்போர்ட்டில் இருந்து. ஓகேங்களா, அது 38,800. அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 38,500 இல்லை 400 லெவலில் நீங்கள் பார்க்கலாம். இது பாட்டம் சைடு. ஸோ ரெண்டு சைடு வந்து அப்பர் சைடு வந்து 39,600 ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லோவர் சைடு பார்த்தீங்கன்னா 38,400 மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இமீடியட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 38,800 வந்து பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,400 பேங்க் நிஃப்டி செகண்ட் லெவல். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் குறியிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணலாம். எது இந்த லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதுல, அந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். இதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் பிரேக் டவுன் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இது 38,800 38,400 ஃபாஸ்ட் மூவ் இருக்கும். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய லைக்ஸ் 200 லைக்ஸ் இருக்கும். பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ, அதுக்கும் மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். அது லைக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேபி இன்ட்ரெஸ்டிங் கம்மியாக இருக்கலாம். ஜஸ்ட் ரிமைன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம். பாய்.